ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும் உண்மை அற்றவர்களாய் இருந்த பொழுதும் அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். ஆதலால் தம்முடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டார். அப்படின்னா நாம் உண்மையற்ற நிலையில் இருப்போம். அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பின்பற்றாமல் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். நாம் அதற்கேற்ற வாழ்க்கை வாழாமல் நாம் அவரை மறுதலிப்போம், உண்மை இல்லாமல் இருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நாம ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். உடனே அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட உடனே தேவனிடத்துல சில பொருத்தனைகளை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் இந்த ஊழியத்திற்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். 2வது சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த புதிய வருடத்தை காண செய்தீர், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காக சுவிசேஷம் சொல்லுவேன், 1/2 மணி நேரம் ஆராதிப்பேன், துதிப்பேன், வேதம் வாசிப்பேன், அப்படி எல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணோம். ஆனால் அதை நிறைவேற்றுவோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்ன பண்ணுவோம்? மறுதலிப்பு. உண்மை இல்லாமல் இருக்கும். நம்ம உண்மையற்றவர்களாக இருப்போம். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோன்றதுக்காக நம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார், நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆறாவது அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால் நான் சொல்லியதை நானே மறுதலிக்க மாட்டேன். அவர் நாமத்தினால் அவர் சொன்னதை அவரே மறுதலிக்க மாட்டார். காரணம் என்ன? அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவரை போல ஒரு உத்தம இருதயமுள்ள தேவன் இல்லை. அவர் மாறாதவர். அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். What he promised to us, surely he will fulfill it. Surely he will come to fulfill the promise in our life. தேவன் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். நாம் அவருக்கு உண்மை இல்லைதான், ஆனால் அவர் உண்மை உள்ளவர். நாம் அவருக்கு உத்தமர்கள் இல்லைதான், ஆனால் ஆண்டவர் உத்தமர். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். நாம விலகி போகிறோம், அவர் விலகி போகாதவர். தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கிருபையை நித்தம். நாம தேவனுக்கு உண்மை இல்லாமல் உண்மையற்று இருக்கும் பொழுது கூட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாம் சொன்னதை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையுடையவராய் இருக்கிறார். இதுதான் நமக்கு இன்றைக்கு வேணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற ஜாக்கிரதை உள்ளவர், மறந்து போகிறார். அவர் அதை நிறைவேற்றும்படி விரும்புகிறவர். இப்ப நமக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம ஜெபிக்கல, அதனால நம்ம விட்டுருவாரா? ஜெபிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம ஆண்டவரை துதிக்கல, அவர் விட்டுருவாரா? துதிக்கும்படி அவர் கிருபை செய்வார். நாம ஒரு பாவம் செய்துட்டோம், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி ஆண்டவர் நம்மை நடத்தி மனம் திரும்பினோடனே காப்பாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்கிறதே தான். கிருபை அளிக்கிறவர். அவர் புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை, புதிய பலத்தை தந்து நம்மை நடத்துகிறவர். அவர் மறுதலிக்க விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது பிசாசு சொல்லுவான், ஆமா நேரத்துலாம் ஜெபம் பண்ணிட்டேன், நீ ஜெபம் பண்ற பா, உன் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அப்படியே சோர்ந்து போயிடுவோம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்க பயதம் தான் பாஸ்டர் வாசித்தேன், ஒரு வசனம் ஒரு அதிகாரம் வாசித்தேன்,
அவ்வளோ பிரச்சனை என் வீட்டுல. ஐயோ நான் பார்த்தேன், அதனால மூடி வச்சுட்டேன். இந்த வம்பே நமக்கு வேண்டான்னு. இல்ல, நான் ஒரு அதிகாரம் படிச்சேன்ல, எனக்கு பிரச்சனை வந்ததில்ல. நான் அதை 10 மாத்துறேன், நான் அதை 20 மாத்துறேன். இப்ப என்ன பண்ண முடியும்? கர்த்தர் அந்த உண்மையை பார்ப்பான். என் பிள்ளை ஒரு அதிகாரம் படிச்சப்போ அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அவன் 10 அதிகாரம் படிக்கிறான். இப்போ 10 பிரச்சனையா வரும்? இல்ல, வந்த பிரச்சனை காணாம போகும். காரணம் என்ன? அந்த வேத வசனத்திலுள்ள வல்லமை. அவர் உண்மை உள்ளவர். என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாத உன பெரிய காரியத்தில் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். உடனே ஆண்டவர் பதில் தருகிறவர். உடனே அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறவர். ஒரு சமயம் ஒரு சகோதரி தன் வேலைக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் நடந்து விட்டது. அவர்களை அந்த குரூப் ஆஃப் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிற அந்த உயர் அதிகாரிகள் அவரை அழைக்கிறார்கள். டெர்மினேஷன் பண்ணவும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டெர்மினேஷன் பண்ணாலும் பல ஆயிரங்கள் அல்லது லட்சங்கள் அபராதம் விதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன நல்லா தானே பண்ணேன், ஏன் இப்படின்னு புலம்புகிறாரு. அந்த புலம்பலோடு கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மீட்டிங்கு போயிட்டாங்க. அப்போ இவனை பார்த்த உடனே ஒரு சில நமக்கு தான் தெரியல, நம்ம கம்பெனியில் யாராவது நம்ம வேலை செய்வோம், நம்ம மேலே ஒரு தப்பான ஒரு புகார் வந்துருச்சுன்னா, ஐயோ பக்கத்து சீட்டுக்காரனுக்கு ஏற்ற சீட்டுக்காரனுக்கு இருக்கிற சந்தோஷம். மாட்டினையா, நான் நல்லா படிவாங்கன்னு நினைச்சேன், இதுதான் எனக்கு சமயம் கிடைச்சுன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி நடக்குது. இவங்க வெளியில போய் நிற்கிறார். அப்படி வாசல்ல போய் நிற்கிறாங்க. அப்படி அவங்க வாசல்ல போய் நிற்கும்போது அந்த உள்ள இருக்கிற ஆட்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இவங்க வந்துட்டாங்கன்னு. உள்ள இருக்கிற ஆட்கள் வர்சல் அப்படின்னு கோபமா சொல்லுகிறார் அந்த எப்படி. இவங்க வெளியில இருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க, ஆவியானவரே என் கூட வாங்க, எனக்கு துணையா இருங்க, இந்த செய்யாத காரியத்தை செஞ்சுதான் சொல்றாங்க, நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே, ஆவியானவரே என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனா இவங்களை கூட்டி வச்சு, நாளைக்கு இந்த வேலை இருக்குமா, இதை இப்படி முடிச்சிரு, இந்த ஃபைல் இந்த இது இருக்கு, அதை பார்த்துக்கோ, இப்படி ஒரு குழப்பம் நடந்தால் சொன்னாங்க, அதை பற்றிலாம் உனக்கு கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இந்த வேலையை இப்படி இதை பாருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுமூகமாய் பேசி அனுப்பிட்டாங்க. வெளியில் வந்தோடனே அதை விசாரிக்க ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் கேட்குது, என்ன நடந்துச்சு? ஒன்றும் சொல்லையே, என்னை சந்தோஷமாக அனுப்பிவிட்டாருல. எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சு. இவ்வளோ நேரம் எம்டி மற்றவங்களாம் குதிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ போய் உன்னை சந்தோஷமாக அனுப்பிட்டாங்களா? ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கியம். அவர் உண்மை உள்ளவர், தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்க என்ன பேசணும்னு தெரியாதப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவான்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மை உள்ளவர். இந்த காலங்களில் அந்த உண்மையுள்ள தேவனை கண்ணோக்கி பார்க்க அவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தருவார். இப்ப நீங்க கூட வியாதியோடு இருக்கலாம், இந்த வியாதியிலிருந்து எனக்கு யார் விடுவிப்பான்னு கவலைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறோம், வியாதியை நான் இந்த விளக்குவேன், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நானே உன் பரிகாரிய கர்த்தர், உன்னை சுகமாக்குவேன் சொல்லியிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்துல ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கலாம். இப்ப நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த பலவீனத்தில் இயேசு எனக்கு உதவி செய்வாரா? செய்வார் பிரியமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் நிச்சயம் செய்வார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியத்திலையும் எது வேணுமானாலும் இருக்கலாம், குடும்ப காரியத்தில், குழந்தை காரியத்தில், பிள்ளைகளுடைய வளர்ப்பு காரியத்தில், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், பிசினஸ் காரியத்தில், தொழில் ரீதியான எல்லா காரியத்தில், ஊழியத்தில், எதிலெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கோ அது நிறைவேற்ற வல்லவர். ஏனென்றால் அவர் வல்லமையுடைய தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு சொல்லி அவர் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. மனிதன் மாறுவான், மனுஷன முகத்தை பார்க்க தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் ஒன்றை சொல்லிவிட்டு மாறி போகிறார். ஆனால் கர்த்தர் மாறாதவர், கர்த்தரோ மாறாதவர், அவர் மாறாதவர் இருக்கிறார்.
அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம். ஆமே.